3 பேர் சேர்ந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன பேர் என்ன வரும், விஜய்னால இவங்க 2 பேருக்கும் வாழ்வு கிடச்சதுன்னு வரும். ஓகே. அந்த அது எதுக்கு, அந்த ஏற்கனவே எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தானே நீங்கள் 2 பேரும் தெருவில் நிற்கிறீங்க. அன்புமணிக்கு வாழ்வு கொடுத்து அன்புமணி மகன்னு சொல்லி தானே ஐயா ராமதாஸ் தெருவில் நிற்கிறார். ஓபிஎஸ்ஸை முதல்வராக்கி எடப்பாடியை முதல்வராக்கி இந்த அம்மா தெருவில் நிற்கிறது காரணம் என்ன? அப்போ நீங்கள் என்னைக்கு உங்களுடைய இண்டிபெண்டன்ஸை கிளைம் பண்ண முடியும்? அப்போ விஜயோட சேர்ந்தால் அந்த இண்டிபெண்டன்ஸ் தனித்துவம் போயிடும். விஜயோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் போயிடும். யூ கேனாட் கிளைம் த லீகசி. ஓகே. நீங்கள் தனியாக நிற்கணும். அப்போ உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அதுக்கு டேரெக்டாக விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா ஏடிஎம்கேக்காரன்? அப்போ அந்த இடத்துல விஜயுமே பலம் நிரூபிக்காதவர் தான், சசிகலாவும் பலம் நிரூபிக்காதவர் தான், மருத்துவர் ராமதாஸும் பலம் நிரூபிக்காதவர் தான். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க 3 பேரும் தனித்தனியாக நின்னா தான் அந்த பலம் நிரூபிக்கப்படும். ஓகே. இல்லைன்னா இவங்க 2 பேரும் நிற்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியும் தனி, முக்குலத்தோர் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களும் தனி. இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கும் போதும் இவங்களுக்குள்ள அந்த தனி செல்வாக்கு ஒரு தோல்வியை அன்புமணிக்கும் எடப்பாடிக்கும் கொடுக்கும். ஓகே. ஆனால் விஜயோட போனால் இவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸு, அதாவது இவங்க தனித்துவம் கெட்டு போயிடும். அதை இவங்க கன்சிடர் பண்ணலாம். இல்லை நான் விஜயோட போகிறேன், இன்னொரு 10% ஓட்டு கிடைக்கும். பட் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, அது விஜய்க்காக அந்த ஓட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான்.